ரைட். ஹரிஷ் இருக்கீங்களா? வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்து நாங்க குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கணும். அதை பற்றித்தான் இதுல சின்னதா போட்டிருக்கணும். சரியா? நாங்க குடிக்கிற தண்ணி சுத்தமா இருந்தா தான் எங்களோட உடம்புக்கு அது எல்லாமே சோ அதை படிதான் இதுல போட்டிருக்கேன். அப்ப அடுத்த லைன்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த லைன்ல எம்மை சுற்றியுள்ள சூழல் தூய்மையாக இருந்தால் மட்டுமே நாம் தூய்மையான காற்றை சுவாசிக்கவும் தூய்மையான நீரை பருகவும் முடியும். Harish, your video is off. Harish, the camera on பண்ணல. ரைட்டா? ரேட்டிங்களா? ஓகேயா? ரைட். அடுத்து அடுத்து எங்கட சூழல் சுத்தமா இல்லாட்டிக்கு என்ன நடக்கும் ஹரிஷ்? எங்களுக்கு வியாதிகள் பல நோய்கள் வரும் என்ன. சோ இப்ப மிஸ்ஸே நான் உங்களுக்கு இதை தாரணா சில சில தமிழ் வசனங்களை நீங்க பிடிச்சு கொள்ளணும். தமிழ் சொற்களை பிடிச்சு கொண்டாதான் பிள்ளைக்கு எழுத லேசா இருக்கும். சரி, அதனாலதான் மிஸ் தாரன். அடுத்து எழுதுங்க. சுற்றுச்சூழல் தூய்மையாக இல்லாவிடின் அது பல நோய்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். ரைட். உண்டு பண்ணும். அவ்வளவுதான். ஓகே. சுற்றுச்சூழல் தூய்மையாக இல்லாவிடின் அது பல நோய்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். ஓகே. ரைட். அடுத்து அடுத்து நாங்க எங்கெங்க எல்லாம் தூய்மையா இருக்க வேணும். ஃபர்ஸ்ட் நாங்க தூய்மையா இருக்கணும். அதுக்கு பிறகு எங்கன வீடு தூய்மையா இருக்கணும். அதுக்கு பிறகு எங்கன சூழல் தூய்மையா இருக்கணும். அப்ப அதை பற்றி சின்ன சின்ன வசனம் நாங்க எழுதி முடிச்சிட்டோம்டா எங்களுக்கு என்னது 150 சொற்கள் வந்துடும் ஹரிஷ். ஓகேயா? அப்ப இதுல பாருங்க. இந்த இந்த பந்திய மட்டும் ஒரு கழுதி கொள்ளுங்க பாபம். இத மட்டும்
நாம் வாழுகின்ற இடமான வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாகும். தூய்மையான இடத்திலே இறைவன் வாசம் செய்வார் என்பதற்கு நாங்க வீட்டை தூய்மையாக வைக்கும் முகமாகவே பண்டிகை விழாக்கள் என்பன வீட்டின் தூய்மையை மையப்படுத்துவதற்காக காணப்படுகின்றன. இப்போ உங்களோட வீட்டுல கூட உங்களோட ரிலிஜியன் சம்பந்தமான ஃபெஸ்டிவல்ஸுக்கு என்ன செய்வீங்க? நீங்க கிளீன் பண்ணுவீங்க என்ன? வீடெல்லாம் கிளீன் பண்ணி கழுவி மாப் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணுவீங்க. சோ அது என்னத்துக்கு அடையாளம்? காடும் அந்த சுத்தத்தை விரும்புவாரு. காட் கூட நாங்க சுத்தமா இருக்கணும்னு விரும்புறார். அப்ப எங்க வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ரைட், அதே மறுக்க எழுதிக்கொள்ளுங்க. ரைட். finish? No. பினிஷ்ன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க மிஸ்ஸுக்கு கையால. ரைட், மிஸ் பார்த்துட்டு இருக்கிறது தானே, பிரச்சனை இல்லை, கையால காட்டுங்க. பினிஷ். இவ்வளவு மட்டும் எழுதுங்க ஹரீஷ். பினிஷ், ரைட். அடுத்து சின்ன ஒரு பந்தி. எனவே சுத்தம் என்பதை நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ஹரிஷ்? வீட்டுல இருந்து. எங்களோட வீடு ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க நாட்டை சுத்தமா வச்சுக்கலாம். அப்ப மிஸ்ஸோட வீடும் சுத்தமா இருக்குது, உங்களோட வீடும் சுத்தமா இருக்குது, எல்லாரோட வீடும் சுத்தமா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாடே சுத்தமா இருக்கும் என்ன? சோ அந்த மட்டும் வெளியிடுங்க பாப்போம், அதை மட்டும் வெளியிடுங்க பாப்போம். எனவே சுத்தம் என்பதை வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். வீட்டின் சுத்தமே நாட்டின் சுத்தமாக மாற்றம் அடையும். வீட்டில் சுத்தத்தை கடைபிடிக்க பழகினால் மட்டுமே பொது இடங்களில் சுத்தத்தை கடைபிடிக்கும் பழக்கம் தோன்றும்.
ரைட், இதோட இன்றைக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். ஒருக்கா நீங்க எழுதி முடிச்சிட்டு மிஸ்ஸுக்கு ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரி, எவ்வளவு மட்டும் எழுதிட்டு ஒருக்கா மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எத்தனை சொற்கள் எழுதி இருக்கிற மட்டும் மிஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க we can continue. இன்னைக்கு இவ்வளவு போதும். தமிழ் பாடம் ஹரிஷுக்கு மிஸ் படிப்பிக்கிறது விளங்குதா? குட். ரைட், முடிச்சிட்டீங்களா? ரைட், இன்னைக்கு இவ்வளவு போதும். ஓகே, ஃபினிஷ். ஃபினிஷ். எஸ். ஓகே. ரைட். அப்போ ஒருக்கா மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நீங்க எழுதினதை ஒருக்கா அம்மாட்ட கொடுத்து முடிஞ்ச பிறகு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ரைட். ஓகே ஹரிஷ், பாய். நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே.